அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில் எழுந்தவுடன் பேப்பரை வாங்கி படித்தால் கொலை, கொள்ளை இது போன்ற செய்திகளைத்தான் பார்க்க முடிகிறது. இந்த செய்திகள் வராத நாளே இல்லை. ஆனால் உலகத்தில் நடந்த முதல் கொலை, அது ஏன் நடந்தது, என்ன காரணம் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதன் விபரத்தை நாம் இந்த காணொளியில் பார்ப்போம். நமது ஆதித்தந்தை முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவியையும் அல்லாஹ் தஆலா படைத்தான். அவர்கள் சொர்க்கத்திலே சில ஆண்டுகள் அங்கே அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே அவர்கள் ஒரு சிறிய ஒரு தவறை செய்துவிட்டார்கள். ஒரு தவறை அவர்கள் அங்கே செய்துவிட்டார்கள். இறைவனுடைய கட்டளையை மீறி அந்த தவறை செய்துவிட்டார்கள். அதனால் இறைவன் அவர்கள் மீது அதிருப்தி கொண்டு அவர்களை பூமியில் இறங்கச் செய்தான். பின்னாளில் அதற்காக அவர்கள் மிகவும் மன்றாடி அழுது இறைவனிடம் பாவ மீட்சி பெற்றார்கள். அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தபோது பல குழந்தைகளை பெற்றார்கள். அவர்களுக்கு குழந்தை எப்படி பிறக்கும் என்றால், ஜோடி ஜோடியாக, ஒரு ஆண் ஒரு பெண் என ஜோடி ஜோடியாக பிறக்கும். அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள். ஒருவர் பெயர், அண்ணன் பெயர் காபில், தம்பி பெயர் ஹாபில். அந்த காலத்தில் குழந்தை எப்படி பிறக்கும் என்றால், ஜோடி ஜோடியாக பிறக்கும். திருமணம் எப்படி நடக்கும் என்றால், முதல் பிரசவத்திலே பிறந்த ஆணுக்கும் 2வது பிரசவத்திலே பிறந்த பெண்ணுக்கும் திருமணம் நடக்கும். அதேபோன்று 2வது பிரசவத்திலே பிறந்த ஆணுக்கும் முதல் பிரசவத்திலே பிறந்த பெண்ணுக்கும் இப்படி மாறி மாறி அந்த காலத்தில் திருமணம் நடக்கும். அப்படி இருக்கும்போது அந்த அண்ணன்காரரோடு ஒரு சகோதரி பிறந்தாள். அவள் மிகவும் அழகானவள். 2வது தம்பியோடு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அவள் கொஞ்சம் அழகு குறைவு. ஆனால் அண்ணனோடு பிறந்த அந்த குழந்தை, பெண் குழந்தையை தான் தம்பி திருமணம் செய்ய வேண்டும். இதுதான் முறை. ஆனால் அண்ணன்காரர் தன்னோடு பிறந்த அந்த தங்கையை அழகான பெண் என்பதற்காக, அது தம்பிக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பெண்ணை திருமணம் செய்ய அவர் ஆசைப்பட்டார். இதனால் அவர்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பிறகு அந்த பிரச்சனை தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் அந்த பிரச்சனை சென்றது. தந்தை ஆதம் சொன்னார், நீங்கள் இருவரும் இறைவனுக்கு காணிக்கையாக ஒரு பொருளை செலுத்துங்கள். யாருடைய காணிக்கையை இறைவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவர் சொல்லும் கருத்துதான் சரியானது என்று ஆலோசனை கூறினார்கள். அண்ணன் காபில் அவர் ஒரு விவசாயி. தம்பி அவர் கால்நடை வளர்ப்பவர். அவர் வளர்க்கக்கூடிய அந்த கால்நடைகளில் நல்ல கொழுத்த ஆட்டை எடுத்து அந்த காலத்தில் எப்படி அவர்கள் இறைவனுக்கு அந்த காணிக்கை செலுத்துவார்கள் என்றால், தங்கள் காணிக்கை ஒரு மலையின் உச்சியின் மீது வைத்து விடுவார்கள். ஒரு நெருப்பு அதை கரித்துவிடும். இப்படி தம்பி ஹாபில் ஒரு கொழுத்த ஆட்டை அந்த மலையின் உச்சியின் மீது கொண்டு போய் வைக்கிறார். ஆனால் அண்ணன் ஹாபில் அவர் எப்படி என்றால், அவர் தன் விவசாய அந்த பொருளிலே மிகவும் தரம் குறைந்த ஒரு பொருள், அதை எடுத்து கொண்டு போய் அவர் அந்த மலையின் உச்சியின் மீது வைக்கின்றார். இவருடைய கேரக்டர் அப்படி. அப்போது அந்த நெருப்பானது தம்பியின் அந்த காணிக்கை அதை கரித்து விடுகிறது. தம்பியின் அந்த குர்பானியை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். அண்ணனுடைய இதை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்கனவே கடுப்பில் பொறாமையில் இருந்த அந்த அண்ணன் தம்பியின் மீது மேலும் விரோதமானான். அப்போது அவன் கூறுகிறான், நான் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கூறுகிறான். அப்போது தம்பி கூறுகிறார், நீ என்னை கொலை செய்ய முயற்சித்தால் நான் உன்னை கொலை செய்ய முயற்சிக்க மாட்டேன். அநியாயக்காரர்கள் இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாவார்கள் என அவர் நல்ல முறையிலே அவர் பேசுகிறார். அப்போது அவரை எப்படி கொலை செய்ய வேண்டும் என்பது கூட அண்ணன்காரனுக்கு தெரியவில்லை. அப்போதுதான் மனிதனுடைய பகைவன் சைத்தான் அவருடைய அந்த அண்ணனுடைய மனதிலே ஒரு யோசனையை போடுகிறான். எப்படி என்றால், நீ உன் தம்பியை பிடித்து
அந்த பாறையின் மீது அவர் தலையை முட்டி மோதி அவரை மரணிக்க செய்துவிடு, கொலை செய்துவிடு என்று அந்த யோசனையை அவர் மனதிலே போடுகிறான். அதன்படி அவர் செயல்படுகிறார். அதனால் தம்பி மரணமடைந்து விடுகிறார். மரணமடைந்த தம்பியை புதைக்கக்கூட ஒரு அறிவு இல்லாமல் அந்த அண்ணன்காரர் எப்படி புதைப்பது என்று கூட தெரியாமல் தம்பியின் சடலத்தை அந்த அந்த மையத்தை அவர் தூக்கி கொண்டு திரிகிறார். பிறகு ஒரு காகம் வந்து 2 காகங்கள் சண்டையிட்டு அதில் ஒரு காகம் இன்னொரு காகத்தை புதைத்து விடுகிறது. இறைவன் இப்படி ஒரு பாடத்தை அந்த அந்த காபிலுக்கு இறைவன் இப்படி ஒரு பாடத்தை கற்பிக்கிறான். ஆக இந்த சம்பவம் பொறாமையால் இந்த உலகத்தில் முதல் கொலை நடந்தது. ஆகவே பொறாமை என்னும் தீய குணம், அத்தகைய தீய குணத்தை தவிர்த்து நற்குணமிக்க நல்ல மக்களாக நாம் வாழ வேண்டும். அதற்கு இறைவன் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.